ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9, 10 அந்த வசனங்களை 10, 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க போவாஸ் சொல்லுகிறார், அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல குணத்துக்கும் உத்தம குணத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. உத்தமமா இல்லாம நல்ல குணமா வாழ முடியாது. நல்ல குணம் இல்லாம உத்தமனா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அவர் சொல்றாரு, நீ உனக்கு கணவன் இல்ல, நீ எல்லாத்தையும் இழந்துட்ட, நீ தாய் தகப்பன் இழந்துட்ட, நீ வந்துட்ட, மாமியார் நம்பி வந்துட்ட, வாழ்றதுக்கு ஒரு வழியே இல்லை. ஆனாலும் இந்த தேசத்துல வந்து ஒரு ஐஸ்வர்யமான பார்த்து, ஒரு தரித்திரம் பார்த்து, யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவன் பின்னால நீ என்ன செய்யல, போகல. அதனால உன் குணம் எப்படி இருக்கு, முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்ல குணசாலியா தான் இருந்தாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிறப்ப நம்ம நல்லவங்களா இருப்போம். ஆனா வாழ்க்கையில குறைபட்டு போனா நம்ம உண்மையான குணம் ரூபம் என்ன பண்ணும், எல்லாருக்கும் வெளிப்படும். ஆனா அந்த ரூத் கணவன் இருக்கிறப்ப, குடும்பம் இருக்கிறப்ப எப்படிதான் இருந்தா, கணவனை இழந்து தரித்திரப்பட்டு அந்நிய தேசத்துல வந்து அற்பமா மதிக்கப்படும் போது எப்படி இருந்தா, அந்த குணம் அவளை விட்டு விலகல. அவன் சொல்றான், முந்தின நற்குணத்தை பார்க்கணும், உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருந்தது. நீ மற்ற ஆண்கள் பின்னால போகாம உன் உத்தமத்தை காத்து கொண்டு அந்த நல்ல குணத்துல மறுபடியும் நிலை நிற்கிற பாரு, அது ரொம்ப பாராட்டப்படத்தக்கது அப்படின்னு சொல்லி போவாஸ் சொல்லி, எனக்கு இப்படி ஒரு பொண்ணுதான் வேணும் அப்படின்னு என்ன செய்யலாம், அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.